கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் உங்களை இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாய் சந்திக்கிறதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வருகிறார் என்பதை நான் அறிந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் ஒருமித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தர் இன்றைக்கும் உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். ஆமென். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் இதே போல கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். இது உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் தொடர்ந்து நம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த டிவியின் மூலமாக சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காகவே ஸ்தோத்தரிக்கிறோம். பல்வேறு எதிர்பார்ப்போடு, ஆண்டவரை வேண்டுதலோடு, விண்ணப்பங்களோடு, வாஞ்சையோடு, பாரத்தோடு, தாகத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த செய்தியை பார்க்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தருளும். தேவ பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ கிருபை அவர்களை ஆளுகை செய்தருளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கப் போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருளும். வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் வசனத்திற்கு கீழ்ப்படிய உதவி செய்தருளும். கர்த்தர் தாமே எல்லார் மேலும் இப்படி வல்லமையை விளங்க பண்ண செய்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதித்து நடத்தும். எல்லா துதிகன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க போகிறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கவனித்து வாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். வழக்கமாய் நாம் தியானித்து வருகிற அந்த வேத பகுதியை இந்த நாளிலேயும் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். ஆமென். சகையு என்கிற மனிதன் லூக்கா 19 அதிகாரம் 3 வசனத்திலே இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய்தான். அதை அறிந்து கொள்ள வகை தேடினான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்களும் ஒருவேளை இந்த சகையுவை போல இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களாம். நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எல்லாரும் இதை நீங்கள் பாருங்கள். ஆமென். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து நாம் தியானிப்போம். இன்றைக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு காரியத்தை தியானிக்கலாம். கடந்த வாரத்தில் இயேசு உண்மை உள்ளவர் என்று தியானித்தோம். இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறது போல நாமும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கடந்த வாரத்தில் தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய இன்னொரு சுபாவத்தை நாம் தியானிப்போம். ஆமென். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. நான் வாசித்த இந்த வசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சுபாவம் விளக்கப்பட்டுள்ளது. அநேக சுபாவங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இதில் ஒரே ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் இந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் உள்ளவர் சொல்லுகிறதாவது. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பரிசுத்தம் உள்ளவர் சொல்லுகிறதாவது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம். இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவைகள் இருந்தாலும் அவைகளுடைய கதைகளை கேட்கும் பொழுது, அதனுடைய வம்ச வரலாறுகளை கேட்கும் பொழுது அது அசுத்தம் நிறைந்ததாக, கட்டுக்கதைகள் நிறைந்ததாய் காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய வாழ்க்கை வரலாறை சிந்திக்கும் பொழுது, அவருடைய காரியங்களை நாம் தியானிக்கும் பொழுது, வரலாற்றை பார்க்கும் பொழுது, வேதத்தை பார்க்கும் பொழுது
எல்லா சரித்திர பின்னணியை பார்க்கும் பொழுது நாம் ஒரு காரியத்தை நன்கு விளங்கி கொள்ள முடிகிறது. இயேசு பரிசுத்தமுள்ள தெய்வம், சுத்தமுள்ள தெய்வம், பரிசுத்தமுள்ளவர். ஆமென். இதை கேட்கிற தேவஜனமே, பரிசுத்தம் உள்ளவர் என்றால் பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், குற்றம் இல்லாதவர் என்று எடுத்துக்கொள்ள முடியும். நீதிமான், பரிசுத்தவான் என்று நாம் சொல்லிக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை அதை சொல்லுகிறார், நான் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் உள்ளவர் சொல்லுகிறதாவது என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய நான் பரிசுத்தர் என்கிறதை இங்கே விளங்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அவரை ஆராதிக்கிற நீங்களும் பரிசுத்தவராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை குறித்து ஒரு 3-4 காரியத்தை நம்ம நேரத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க போகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் எப்படிப்பட்டது? அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவர்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் இயேசு பரிசுத்தம் உள்ள தெய்வம். அது ஏன் இயேசுதான் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை ஆமென் தொடர்ந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது நாம் விளங்கி கொள்ள முடியும். முதலாவது, இயேசுவை நாம் ஏன் பரிசுத்தம் உள்ள தெய்வம் என்று சொல்லுகிறோம் என்றால், ஆமென், அவருடைய பிறப்பே பரிசுத்தத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பரிசுத்தத்தை போதிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை மரியாளினிடத்திலே தேவதூதன் முன்னறிவிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. மரியாளிடத்திலே தேவதூதன் வந்து ஒரு செய்தியை சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இறங்கி வருவார், அப்பொழுது நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், அது பரிசுத்தமுள்ளதாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இருக்கிற பரிசுத்தத்தை குறித்து இங்கே தேவதூதன் சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே ஒரு பரிசுத்தமான ஒரு பிறப்பு. இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களை விட விசேஷமான ஒரு பிறப்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறந்தது பரிசுத்த ஆவியின் மூலமாக. இயேசு கிறிஸ்து பிறந்தார். மரியாளிடத்தில் இயேசு மரியாளின் வயிற்றிலே மரியாள் கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை இயேசுவை பெற்றெடுத்தாலும், ஆமென், அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவரின் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரினுடைய பலத்தின் நிமித்தம், ஆமென், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். எனவே தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு பிறப்பாக இருக்கிறது. எனவே ஆமென், இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். முற்பிதாக்களின் சாபம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இல்லை. ஆமென். முற்பிதாக்களினுடைய பாவம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே தங்க முடியாது. ஏனென்றால் இயேசு பரிசுத்த ஆவியினால் பிறந்தபடியினாலே அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வனாய் இருக்கிறார் என்று இந்த பகுதி நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது, ஆமென், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புஸ்தகம் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறது. ஆமென், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆமென் பழைய ஏற்பாட்டின் சத்தியங்கள், பழைய ஏற்பாட்டின் பண்டிகைகள், பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டின் சம்பவங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவினுடைய நிழலாய் இருக்கிறது. அப்படி ஆமென், இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தை குறித்து பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஏதாகிலும் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கவனித்தால் வேதம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்திலே ஆமென் வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். 16வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர்.
என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஓட்டீர். இங்கே உம்முடைய பரிசுத்தவான் என்று ஒரு நபரை குறித்து வாசிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தவான். இந்த இடத்திலே இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது பரிசுத்தவான் என்று யாரை குறிப்பிடுகிறார் என்றால், ஆமேன், இதை குறித்து யாரை குறிப்பிடுகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு இதற்கு ஒரு பதில் சொல்லுகிறார். இதிலே தாவீது பரிசுத்தவான் என்று யாரை குறிப்பிடுகிறார் என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுகிறது. இந்த கேள்விக்கு அப்போஸ்தலனாகிய பேதுருவே ஒரு பதில் கொடுக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே பரிசுத்த பேதுரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடந்த ஒரு பேதுரு, சீஷன், முதன்மை சீஷனாய் இருக்கிற பேதுருவே இதை குறித்து ஒரு விளக்கம் சொல்லுகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இதே வசனத்தை குறிப்பிட்டு உம்முடைய பரிசுத்தவான் என்று தாவீது யாரை குறித்து சொல்லுகிறார் என்று வேதாகமம் தெளிவாய் குறிப்பிடுகிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவஜனமே, பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவர் என்பதை முன்னறிவிக்கிறது. இயேசு எப்படி பரிசுத்தர் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே ஒரு பரிசுத்தம் உள்ளது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனின் பிறப்பை விட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விசேஷமானது. எனவே இயேசு பரிசுத்தர். இரண்டாவது நான் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் இயேசு பரிசுத்தர் என்பதை சாட்சியாய் நமக்கு அறிவிக்கிறது. மூன்றாவது நாம் தியானிக்கும் பொழுது, இயேசு ஏன் பரிசுத்தர் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், ஆமென், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். ஆமென். வேதாகமம் வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் என்னோடு கூட இணைந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராம்? பாவம் அறியாதவர். இதில் இருந்து நான் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம், பிறப்பு பரிசுத்தம், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனமும் பரிசுத்தர் என்று சொல்லுகிறது. மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து 33.5 வருடங்கள் வாழ்ந்தார். அந்த 33.5 வருடங்களிலே ஆமென், பாவம் இல்லாதவராய், பாவம் செய்யாதவராய், பாவம் அறியாதவராய், குற்றம் இல்லாதவராய் அவருடைய வாழ்க்கை முறை காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் கொரிந்தியர் சபைக்கு அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பாவம் அறியாதவர் இயேசு, இயேசு பாவம் அறியாதவர் என்று ஆமென் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறார், சாட்சியாய் அறிவிக்கிறார். பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அதே காரியத்தை பேதுருவும் சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவே இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். தேவஜனமே, வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு பாவம் செய்யவில்லை. அவர் வாழ்ந்த 33.5 வருடங்களிலே ஆமென் பாவமே செய்யவில்லை. அவருடைய வாயில ஒரு நாள் கூட வஞ்சனை வரவில்லையாம், வஞ்சனையே இல்லையாம். இதை கேட்க கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்மளால் சொல்ல முடியுமா? இதே போல நம்மளால் சாட்சி சொல்ல முடியுமா? நாம் பாவமே செய்யவில்லை. இல்லைனா நம்மை குறித்து யாராவது சொல்ல முடியுமா? இவங்க பாவமே செய்யவில்லை, இத்தனை வருட வாழ்க்கையில் இவங்க வாயில் வஞ்சனையே இருந்ததில்லைன்னு உங்களை குறித்து, நம்மை குறித்து யாராவது சொல்ல முடியுமா? ஆமென். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய சீஷர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனையே இருந்ததில்லை, அவருடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் ஆமென் எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராயிருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் இயேசு பிரதான ஆசாரியனாய் வெளிப்பட்டார். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே அதை குறித்து நாம் சிந்திக்கலாம். ஆமென். பாவம் இல்லாத பிரதான ஆசாரியன், ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி
வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் இன்னும் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே தன்னை குறித்து ஆமென் நான் பாவம் இல்லாதவர் என்பதை அவர் அறிக்கை செய்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் பாருங்கள், உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் ஆமென் என்று, யார் என்னை உங்களில் குற்றப்படுத்தக்கூடும் என்று இயேசு கிறிஸ்து சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து தன்னை ஒரு பரிசுத்தவான் என்பதை நிரூபிக்கிறதை பார்க்கிறோம். எல்லாரும் நிற்கிறாங்க சுற்றி. இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்களை யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா, நான் பாவம் செய்தேன் என்று உங்களை யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா என்று இயேசு கிறிஸ்து தைரியமாய் அந்த இடத்தில் தன் பரிசுத்தத்தை நிரூபிக்கிறார். இந்த 33.5 வருடத்தில் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராய் வாழ்ந்து காண்பித்தார். 33.5 வருடத்தில் பாவம் இல்லாதவராய் மற்றவர்கள் சாட்சி கொடுக்கக்கூடிய அளவில் இயேசு பாவம் இல்லாதவர் என்பதை விளக்கினார். தன்னையே ஆமென் மற்றவர்களுக்கு முன்பதாய் நான் பாவம் இல்லாதவன் என்பதை உறுதிப்படுத்தி அவர்களிடத்திலே யாராவது குற்றப்படுத்த முடியுமா என்று ஆணித்தரமாய் கேட்கக்கூடிய அளவில் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை பரிசுத்தம் நிறைந்ததாய் காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம். நான்காவது, இயேசு ஏன் பரிசுத்தம், இயேசுவின் பரிசுத்தம் எவ்வளவு விலையேற பெற்றது, எப்படி விசேஷமானதுன்னு பார்த்தா நான்காவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். 3 காரியம் தியானித்தோம். அவருடைய பிறப்பு பரிசுத்தம், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் அவர் பரிசுத்தர் என்பதை அறிக்கை செய்கிறது. 3வது அவருடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம் என்பதை பரிசுத்த ஆமென் அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவே தன் வாழ்க்கையை குறித்து பேசி இருக்கிறதை பார்த்தோம். 4வது நாம் தியானிக்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வாழ்க்கை எவ்வளவு விசேஷமானது என்று வாசிக்க முடியும். மார்க் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அங்கே ஒரு பிசாசு இயேசுவை பார்த்து சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஆமென். பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்ட ஒரு மனிதன், பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான். அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசு இயேசுவோடு பேசுகிறது. என்ன பேசுகிறது? ஆமென், ஸ்தோத்திரம். எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பிசாசு யார்? இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன், இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராய் செயல்படுகிறவன், இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளை தன் பட்சமாய் திருப்ப நினைக்கிறவன் தான் பிசாசு. அந்த பிசாசு இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய பரிசுத்தர் என்று. சாத்தானே சொல்லுகிறான் இயேசு பரிசுத்தர். அதாவது எதிரிகள் கூட இவர் பரிசுத்தம் உள்ளவர், இவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்பதை அறிக்கை செய்கிறார்கள். இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன். இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான் பிலாத்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர் பிலாத்து. அந்த பிலாத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 38வது வசனம். இன்னொரு வசனம் சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 38வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பிலாத்து இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை குறித்து சொல்லுகிறார். அவர் இடத்திலே, அதாவது இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கவே இல்லை, எந்த குற்றமே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இல்லை என்று பிலாத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை குறித்து, அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பிலாத்து கூட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறான். பிலாத்துவின் மனைவி என்ன சொன்னார்கள் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பிலாத்துவின் மனைவி கூட சொல்லுகிறார், அவர் ஒரு நீதிமான், இயேசு கிறிஸ்து நீதிமான் என்று பிலாத்துவின் மனைவி, இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பிலாத்துவின் மனைவி சாட்சி கொடுத்தார்கள். ஆமென். எதிரிகள் கூட, சாத்தான் கூட இயேசு பரிசுத்தர் என்பதை சாட்சி கொடுக்கிறான்.
இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பிலாத்துவின் மனைவி இயேசு நீதிமான் என்பதை சாட்சி கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடு நடந்த சீஷர்கள் இயேசுவை குறித்து இயேசு பரிசுத்தர் என்று சாட்சி கொடுத்தார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவே, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று எல்லாருக்கும் முன்னிலையிலே தன்னை பரிசுத்தவான் என்பதை நிரூபித்து காண்பித்தார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இயேசு ஒருவரே பரிசுத்தர் என்பதை விளங்க பண்ணி இருக்கிறது. அவருடைய பிறப்பு பரிசுத்தம் உள்ளது என்பதை வேதம் சொல்லுகிறது. தேவ தூதர்கள் இயேசு பரிசுத்தம் உள்ளவர் என்பதை சாட்சியாய் அறிவித்தார்கள் அவருடைய பிறப்பின் மூலமாய். ஆம் தேவ பிள்ளைகளை, இன்னும் அநேக காரியங்களை நாம் சிந்திக்க முடியும். இயேசு ஒருவர் தான் பரிசுத்தர். நாம் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தர். நாம் ஒரு பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம் என்பதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறபடினால் அவரை ஆராதிக்க தொழுது கொள்ள அவருக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம் நமக்குள்ளே உட்பிரவேசிக்க ஆரம்பிக்கும். நம்மை அறியாமலேயே ஒரு பரிசுத்த வாழ்க்கை கடந்து வரும். தேவஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று இயேசு பேசுகிறார். நம்ம ஏன் பரிசுத்தராகி இயேசுவை தியானிக்கிறோம் தெரியுமா? ஏன் இயேசுவினுடைய குணாதிசயங்களை தியானிக்கிறோம் தெரியுமா? இயேசுவின் குணாதிசயங்கள் இப்படி இருக்கிறது போல அவரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசுவை போல நம்ம மாறணும், இயேசுவின் சுபாவங்கள் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் செயல்பட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். நம்மை பார்க்கிறவர்கள் இந்த உலகத்தில் இயேசுவை பார்க்கிறதை போல காணப்படணும். அதுக்கு தான் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை வைத்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார். மற்றவர்களின் வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆமே, நாம் ஆராதிக்கிற இயேசு பரிசுத்தர். அவரை ஆராதிக்கிற நீங்களும் பரிசுத்தவான்களாயிருங்கள், பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழுங்கள். எப்படி எதிரிகள் கூட இயேசு பரிசுத்தர்னு சாட்சி சொன்னாங்களோ, அதே போல் நம்முடைய எதிரிகள், உங்கள் எதிரிகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தானியேலை குறித்து குற்றம் கண்டுபிடிப்பதற்கு ஒன்றுமில்லை என்று வாசிக்கிறோம். தானியேலை குற்றம் தானியேல் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார், ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதானமான ஒரு பதவியில் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு பிரதமர் ரேஞ்சுக்கு தானியேலை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார் அந்த தேசத்திலே. ஆமென். அவ்வளோ விலையேற பெற்றதான ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்திலே ஆமென் தானியேலை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்போ தானியேலுக்கு எதிரிகள் அதிகம். எப்பண்டா தானியேல்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சி ஆமேன் அவருக்கு மேலே இருக்கிறவர்கிட்ட சொல்லலாம், எப்படிடா தானியேலை குற்றம் கண்டுபிடிச்சி ராஜாவினிடத்தில் தானியேலை குற்றப்படுத்தி தானியேலினுடைய பதவியை மேலிருந்து கீழே இறக்கணும்னு சொல்லி நிறைய பேர் போராடினார்கள், முயற்சி செய்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் முயற்சி செய்தார்கள், போராடினார்கள். ஆனால் யாராலையுமே ஒரு தவறை கூட தானியேல் வாழ்க்கையிலிருந்து கண்டுபிடித்து சொல்ல முடியவில்லை. இன்னைக்கு ஆளும் கட்சி இருக்கிறது, எதிர்கட்சி இருக்கிறது. எதிர்கட்சி ஆளும் கட்சியை குற்றப்படுத்துகிறது, ஆளும் கட்சி எதிர்கட்சியை குற்றப்படுத்துகிறது. ஒவ்வொருவரும் மற்றவனை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஆனால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமாம்? மற்றவர்கள் கூட, எதிரிகள் கூட நம்மை சாட்சி சொல்லத்தக்க விதத்திலே பரிசுத்தமாய் நம்ம வாழ்க்கை காணப்படணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? தேவ பிள்ளைகளே, நீங்களும் பரிசுத்தமாக வாழணும். நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக வாழணும். இந்த உலகத்தில் இயேசுவின் பரிசுத்தத்தை காண்பிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், நான் பரிசுத்தர், அதே போல் நீங்களும் பரிசுத்தராக மாறணும்னு சொன்னார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை இந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்திற்கு ஒப்பு கொடுங்க. நீங்களும் பரிசுத்த வாழ்க்கை வாழலாம். உங்கள் பிள்ளைகளும் பரிசுத்தமாக வாழ முடியும். உங்கள் உறவினர்கள் எல்லாம் பரிசுத்தமாக வாழ முடியும். உங்கள் வாழ்க்கையே பரிசுத்தமாய் மாறிவிடும். மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது இயேசுவின் பரிசுத்தத்தை பார்ப்பார்கள். நீங்கள் இதன் மூலம், உங்கள் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்தில் நம்ம எப்படி பரிசுத்தமாய் வாழலாம், நம்ம எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளலாம் என்பதை சுருக்கமாய் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம்.
ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை எப்படி நான் பெற்றுக்கொள்வது, இயேசுவை போல இயேசுவின் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்தில் நம்ம தியானிப்போம். இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுங்க. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தமுள்ள தெய்வம் என்பதை குறித்து பெருமைப்படுங்கள். ஆமென். அந்த தெய்வத்தை மனதார ஆராதிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். அவரை ஆராதிப்பதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அவரை ஆராதிக்கும் பொழுதே அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே கடந்து வரும். எனவே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் பரிசுத்தராக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஒவ்வொரு நாளும் பின்பற்ற எனக்கு கிருபை தாரும். என்னையும் உம்மை போல பரிசுத்தராய் மாற்றும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தமுள்ள தெய்வம் என்பதை நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தர். ஆகையால் நாங்களும் பரிசுத்தராய் மாற வேண்டும் என்று விரும்புகிற தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும். இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் டிவியின் மூலமாக, தொலைக்காட்சி பெட்டியின் மூலமாக, சமூக வலைத்தளங்கள் மூலமாய் பார்க்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இயேசுவின் பரிசுத்தத்தை கண்டு கொள்ளுவார்களாக. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு எப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார், அதே போல எதிரிகள் கூட சாட்சிக்குள் சொல்லக்கூடிய அளவில் இயேசுவின் பரிசுத்தம் வெளிப்பட்டது போல இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் நாங்களும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தையும் வைராக்கியத்தையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பரலோக தெய்வம் கட்டளையிட வேண்டும் என்று உங்கள் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தடைகள் விலகட்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தவான்களாய் மாற்றும். நீர் ஆசீர்வதித்து நடத்தும் ஆளுகை செய்யும். எல்லா துதிகன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, நம் இயேசு பரிசுத்தர். தொடர்ந்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.